குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நிலங்களை பகுத்து மனிதனின் வாழ்க்கை நெறிகளை வகுத்தவன் தமிழன். முல்லை நிலத்தவன்தான் முதல் வில்லை எடுத்தவன். கோன் என்ற சொல்லை கொடுத்தவன். ஆயர் குலத்தவன். இவ்வுலகை ஆய்ந்து பார்த்தவன். விலங்குகளோடு விலங்குகளாய்த் திரிந்த மனித குலத்தை ஒன்று கூட்டி ஓராயமாய் சமுதாயமாய் சமைத்தவன். வெற்றி என்றும் கரந்தை என்றும் முதலாக வீரப்போர் வரலாற்றுக்கே வித்திட்டவன். பாரதப் போரை வழிநடத்தி பார்த்தனுக்கு கீதை சொன்ன துவாரகவேந்தன் யதுகுல கிருஷ்ணன். தமிழ் மண்ணை ஆண்ட ஆயர்குல வேந்தர்களான அழுந்தூர்வேள், அழும்பீழ்வேள், ஆய் அண்டிரன், ஆய் எயினன், இருங்கோவேள், எருமையூரான், எவ்வி, எழினி, கழுவுள், திதியன், நன்னன் நாய், நன்னன் வேண்மாள், நாங்கூர்வேள், நெடுவேலாதன், நெடுவேளாவி, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, வாட்டாற்று எழினியாதன், வையாவி கோப்பெரும் வேகன். இவர்களின் தொடர்ச்சியாய் விடுதலை போரின் எழுச்சியாய் வந்துதித்த முதல் விடுதலை வீரன் அழகுமுத்துக்கோனின் வீர சரித்திரம். கதகேளு கதகேளு கட்டாளங்குள அரண் சொல்லும் கருத்துள்ள கதகேளு. கரிச காட்டு பூமியப்பா, கட்டாள சீமையப்பா. அழகுமுத்து அவர் பேரு, ஆயர்குலம் அவர் தேரு. கோகுலத்தின் வாரிசுதான் கும்பினிக்கோ போர் பறைதான். அரிமாவா வந்துதித்த அவர் கதைய கேளுமப்பா. அரிமாவா வந்துதித்த அவர் கதைய கேளுமப்பா. எங்க ஆயி அப்ப ஆடி பாடி திரிஞ்ச மண்ணுடா, இங்க அடுப்பறிக்க வந்து நின்ன ஏது பங்குடா. அழகுமுத்து எழுந்து வந்த நெருப்பு கங்குடா, இனி ஆங்கிலேய கும்பினிக்கு ஊரு சங்குடா. அழகுமுத்து பேரு சொன்னா குதிரைகளின் குளம்பசையும் ஆங்கிலேய கும்பினிக்கோ அடிவயிற்றில் பயம் பிசையும். சொந்த மண்ணின் விடுதலையை காசிக்க உயிர் துறந்த புத்தமர்கள் அனைவரிலும் புத்தவர்தான் அழகுமுத்து. கதை கேட்டா சுட்ட இடம் துளிர்த்து இருக்கும், பட்டாளம் பதபதைக்கும், பரங்கியரின் குடல் இறங்கும், இரவெல்லாம் பகலாகும், குரலெல்லாம் நெருப்பாகும், விரலிடுக்கில் வீரம் வரும், பிறப்புக்கே பெருமை வரும்.